السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن يعظم حرمات الله فهو خير له عند ربه إلى آخر آية. صدق الله مولانا العلي العليم. அளவற்ற அல்லாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் ஒரு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக வந்துவித்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த டிசம்பர் மாதம் என்பது பல வகையான சோதனைகளையும் பலவிதமான வரலாறுகளையும் நினைவுபடுத்தக்கூடிய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பல விஷயங்கள் இருந்தாலும் இந்த மாதத்திலே இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பு என்றால், பல 100 ஆண்டுகளாக ஒரு இறையில்லமாக இருந்த அந்த பள்ளியை இடித்த வரலாறு இன்று வரையும் ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய உள்ளத்திலும் குடிகொண்டு நம்முடைய சொத்தை மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து விட்டார்களே என்கிற உணர்வை ஒவ்வொரு இஸ்லாமியனும் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வை யாரும் இந்த மாதத்தில் நடந்ததை நாம் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இன்றைய அரசாங்கம் நமக்கு இழைத்து இன்றளவிலும் இஸ்லாமியர்களுக்கு பல சோதனையை நிகழ்த்தி கொண்டே இருக்குகின்றன. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய இறை இல்லங்களை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகின்ற பொழுது, வமன் யுஅல்லிம் ஹுருமாத்தில்லாஹி, அல்லாஹு தஆலா எந்த விஷயத்தை கண்ணியப்படுத்தி சிறப்பாக்கி இருக்குகின்றானோ அந்த விஷயத்தை யார் மகிமைப்படுத்துகின்றார்களோ, யார் அதை சரியாக கண்ணியப்படுத்துகின்றார்களோ அவர்களிடத்தில் அல்லாஹு தஆலா மிக நன்மையாக சாரியங்களே அதிகம் அவர்களிடத்திலிருந்து விரும்புகின்றான் என்பதை இந்த ஆயத்தின் மூலம் அல்லாஹு தஆலா உணர்த்தி காட்டுகின்றான். பலவிதமான பள்ளிவாசல்கள் இன்றைய நேரத்திலே இடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது இஸ்லாமியர்களுக்கு சோதனை என்றாலும், நாம் அந்த இந்திய அரசியல் சாசனத்தில் பார்க்குகின்ற பொழுது 25வது பிரிவில் ஒவ்வொரு மதத்தினர்களும் அவர்களுடைய கோட்பாட்டின்படி வாழ்ந்து கொள்வதற்கு பூரண
மத வணிக உரிமை அளிக்குகின்றது இந்திய நாடாளுமன்றம். ஆனால் இப்படி இருந்தும் நமக்கு பலவிதமான சோதனைகள் நிகழ்ந்தேறுகின்றது என்றால் நாம் அதிலிருந்து நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, நம்முடைய வணக்க ஸ்தலங்களை நாம் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொரு இஸ்லாமியனும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த விஷயங்கள் இன்றளவில் அல்ல, பல வருடங்களாக இது திட்டமிட்டு நடந்தேறி கொண்டிருக்கின்றன. 1980 இன்று வரையிலும் இந்த பள்ளிவாசல்கள் அத்தனையும் கோயிலை இடித்துதான் பள்ளிவாசல் எழுப்பி இருக்குகின்றார்கள் என்ற செய்தியை ஒரு மதத்தினுடைய துவேஷிகள் மதச்சார்பற்ற அந்த நிலைமையை மக்களுக்கு மத்தியிலே திணித்து முஸ்லீம்களின் மீது பகைமையை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டு விட்டதே என்பதாக ஒவ்வொரு டிசம்பர் 6 பல போராட்டங்களை இதுவரையிலும் நாம் மேற்கொண்டோம். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களிலே நாம் அதனுடைய தீர்ப்பை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டோம். அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்குமேயானால் நிச்சயமாக அந்த இடம் நமக்கு கிடைத்திருக்கும். அந்த இடத்திலே எப்படி முன்பு இருந்ததோ பாபர் மஸ்ஜிதி அதே போன்று கட்டப்பட்டிருக்கும். ஆனால் அல்லாஹ் நாடவில்லை, அதனால் அது நமக்கு கிடைக்கவில்லை. இறுதியில் அல்லாஹு தாலா நமக்கு நாடுவானேயானால் நிச்சயமாக அந்த இடம் இஸ்லாமியர்கள் கைக்கு வரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதுபோன்றுதான் பைத்துல் முக்கத்தஸை நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா முதலிலே ஹஸ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பைத்துல் முக்கத்தஸை கட்டுமாறு அவர்களுக்கு அந்த வேலையை பணிக்குகின்றார். அந்த நேரத்தில் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தில் இருக்குகின்றவர்களிடத்தில் அந்த இடத்தை அல்லாஹ்வுடைய வணங்குவதற்காக வேண்டி ஒரு இடம் கட்டுவதற்கு நாம் முற்படுகின்றோம். அதற்காக யாரென்ற இடமெல்லாம் இந்த இடத்திலே இருக்குகின்றதோ அவர்களுக்கெல்லாம் தகுந்த விலைகளை கொடுத்து அந்த இடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் என்பதாக கூறுகின்றார்கள். பல பேர்கள் அதிலே பல இடங்களை கொடுத்து அவருடைய விலை மதிப்பை பெற்றுக்கொண்டார்கள். இருந்தாலும் 2 சகோதரர்கள் அந்த இடத்திலே இடம் இருந்தது, அவர்கள் இடம் தர மறுத்தார்கள். அந்த நேரத்திலே ஹஸ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனதுக்குள்ளே நினைத்து கொண்டார்கள், நான் இந்த நாட்டினுடைய அரசர், நான் நினைத்தால் அந்த இடத்தை உங்களுடைய அனுமதி இல்லாமலே நான் எடுத்துக்கொள்ளலாம், பாருங்கள் உங்களுடைய இடங்களை நான் எப்படி எடுத்துக்கொள்கின்றேன் என்பதாக மனதில் நினைத்தவுடனே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அதை கண்டித்து ஆயத்து இறக்குகின்றான். நீங்கள் என்னை வழங்குவதற்காக அல்லாஹுவை வணங்கப்படக்கூடிய அந்த பள்ளியை நீங்கள் கட்டுவதாக இருந்தால் அது பரிசுத்தமான பூமியாக இருக்க வேண்டும், எந்தவித ஆக்கிரமிப்பும் அதிலே இருக்கக்கூடாது, எந்தவித மோசடியும் இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஹஸ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கிய செய்தியை ஹஸ்ரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்குகின்றார்கள். ஹாக்கிம் என்ற அந்த கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக ஒவ்வொரு பள்ளிகளையும் ஒவ்வொரு இஸ்லாமியர்கள் அந்த இடத்திலே நிறுவுகின்ற பொழுது அந்த இடம் யாருக்கும் சொந்தம் இருக்குகின்றதா என்பதை ஆராய்ந்துதான் அந்த இடத்திலே அவர்கள் பள்ளியை எழுப்புவதை சொல்லி இஸ்லாமியாக்கம் சொல்கின்றது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் பள்ளிகளை எழுப்புகின்றார்கள். ஆனால் இன்றைய துவேசிகள் அந்த இடத்திலே கோவில் இருந்ததாக மக்களிடத்திலே ஒரு பொய்யான புகாரை அளித்து அந்த பள்ளியை இடிப்பதற்கு முற்படுகின்றார்கள் என்பது இன்றைய காலத்தினுடைய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்குகின்றார்கள், யார் ஒருவர் தன்னுடைய பகுதியில் உள்ள அந்த மஹல்லாவில் உள்ள பள்ளிகளை பரிசுத்தமாகவும் மிகவும் நற்குணம் உள்ளதாகவும் வைத்துக் கொள்கின்றார்களோ
அவர்களுக்கு நான் சொர்க்கத்திலே பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை ஹஸ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த செய்தி அபூதாவுதிலும் திருமிதியிலும் இப்னு மாஜா போன்ற கிதாபிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்மால் காண முடிகின்றது. ஆக பள்ளிகள் என்பது அந்த தூய்மையான இடங்களாகவும் இருக்க வேண்டும், யாருடைய இடங்களையும் ஆக்கிரமித்து செய்யப்பட்ட இடங்களாகவும் இருக்கக்கூடாது, முற்றிலுமாக அது பரிசுத்தமாக இடமாக இருக்க வேண்டும் என்பதையே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கு கட்டளையிடுகின்றான். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வழிமுறைப்படுத்துகின்றார்கள் என்பதை இந்த செய்திகளின் மூலமாக நம்மால் காண முடிகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் வைத்த உடனேயே முதலிலே அவர்கள் கட்டியது ஒரு அடையாள சின்னமாக அல்லாஹுவின் மீது வணங்குவதற்காக செய்தது முதலிலே மஸ்ஜிதுன் நபவியை அவர்கள் கட்டினார்கள். மஸ்ஜிதுன் நபவியை அந்த இடத்திலே கட்டி அது பல காலமாக அந்த இடத்திலே சஹல் சுஹைல் என்பவனுடைய 2 பேருடைய இடங்கள் இருந்தது. பிற்காலத்திலே ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய ஆட்சி காலத்திலே மக்கள் அதிகமானதின் காரணமாக மஸ்ஜித் நபவியை விரிவுபடுத்துவதற்கு அவர்கள் மேற்கொண்ட அந்த பணியிலே அந்த இடங்கள் சஹலுக்கும் சுஹைல் என்ற 2 அனாதை சகோதரர்களுக்கு சொந்தமானதாக இருந்தது. ஆகவே அவர்கள் அந்த நேரத்திலே ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 சகோதரர்களுக்கும் ஒரு தொகையை கொடுத்துவிட்டு நான் இந்த பள்ளியை நிறுவுகின்றேன் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த 2 சகோதரர்களும் நாங்கள் இலவசமாக கொடுக்குகின்றோம் என்பதாக கூறிய அந்த செய்தி, ஆனால் இறுதியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 சகோதரர்களுக்கும் ஒரு அந்த இடத்தினுடைய தொகையை வழங்கியதாக வரலாறு குறிக்காட்டுகின்றது. இப்படித்தான் முன்பு மட்டுமல்ல இன்றளவிலும் ஒவ்வொரு பள்ளிகளும் ஒவ்வொரு கட்டளைகளுக்கு மத்தியில்தான் உருவாகி இருக்குகின்றது என்பதை நாம் இன்றளவிலும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலே ஒரு தனி மனிதனுக்கு எந்தவித சொந்தமும் இல்லை, மாறாக அந்த பள்ளி என்பது அனைத்து மக்களும் உரிமை கொண்டாடக்கூடிய இடமாக இருக்குகின்றது என்பதை இஸ்லாமிய சட்டமாக நாம் இன்றளவில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த விஷயத்தில் ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கென்று ஒரு இடத்தை வக்ஃபு செய்து விடுகின்றார். வக்ஃபு செய்த உடனே அந்த பள்ளிவாசலுடைய வக்ஃபு சொத்து பல காலமாக பராமரிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. ஒரு சில காலங்களுக்கு பின்னால் அவர்களுடைய வாரிசுகள் உரிமைதாரர்கள் அந்த வக்ஃபு சொத்தை எங்களுக்கு வேண்டும் என்பதாக அவர்கள் அந்த இடத்திலே வாதிடுகின்ற பொழுது இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்ன தெரியுமா? யாரொருவர் பள்ளிக்கு ஒரு பொருளை வக்ஃபு செய்து விட்டாரோ அதற்கு பின்னால் அந்த இடத்தின் மீதோ பொருளின் மீதோ உரிமை கொள்வது முடியாது என்பதை இந்த இஸ்லாமிய சட்டம் நமக்கு தெளிவாக உணர்த்தி காட்டுகின்றது. இப்படித்தான் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த பள்ளிவாசல் நிறுவனிக்குகின்ற பொழுது அந்த கட்டுப்பாடுகளை ஆரம்பிக்குகின்ற பொழுது இந்த இடங்கள் யாருக்கு சொந்தம் என்பதை ஆராய்ந்துதான் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் பள்ளியை அந்த இடத்திலே நிர்வகித்திருப்பார்கள் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. சிரியாவினுடைய தலைநகர் டமாஸ்கஸ் என்ற அந்த இடத்தில் ஜாமியுல் உமமி என்ற பெயரிலே ஒரு பள்ளிவாசல் இருந்தது. அந்த பள்ளிவாசலுடைய சுற்றுச்சுவர் ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்துக்கு உரியதாக இருந்தது. அந்த நேரத்தில் ஹஸ்ரத் ஜனாதிபதி உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் அந்த தேவாலயத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் முறையிட்டார்கள், இது எங்களுடைய இடம் என்பதாக. அதற்கு நாம் ஏதாவது நஷ்டஈடு கொடுத்து விடுவோம் என்பதாக ஒரு சிலர்கள் சொன்னார்கள். ஆனால் இதை விட்டு விடுகின்றோம் என்பதாக அந்த தேவாலயத்திற்கு சொந்தக்காரர்கள் கூறவில்லை. இருந்தாலும் இந்த நேரத்தில் ஹஸ்ரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த சுவற்றை நீங்கள் இடித்து விடுங்கள், யாருக்கு சொந்தமோ அவரிடத்தில் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் என்பதைத்தான் இந்த இஸ்லாமியர்கள் கூறிய வரலாற்றை நாம் ஒவ்வொரு செய்தியையும் காண முடிகின்றது.
எந்த இடத்திலும் எந்த ஒரு கோயிலையும் இடித்துவிட்டு அந்த இடத்தில் பள்ளிவாசல் உருவாகியதாக எந்த ஒரு வரலாற்றையும் நாம் காண முடியவில்லை. இன்றளவில் உள்ளவர்கள் பல மதத்தினுடைய மத கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும், மனிதர்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகளை தூண்ட வேண்டும் என்பதற்காக அவர்கள் பல விஷயங்களை நம் முன்னால் பரப்பிக் கொண்டு வந்திருப்பதை காண முடிகின்றது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, இந்த பள்ளியுடைய விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய அல்லாஹ் ரசூலை நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள், அல்லாஹுடைய விஷயத்தை நீங்கள் முழுமையாக பயந்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டுகின்றார்கள். எகிப்தினுடைய தேசத்தின் ஆளுநரான அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பள்ளிவாசலை விரிவாக்கினார்கள். அந்த நேரத்தில் ஒரு கிறிஸ்துவ பெண்ணுடைய வீடு இருந்தது. அவர்கள் அந்த நேரத்தில் அந்த மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்ததின் காரணமாக அந்த வீட்டை அவர்கள் இடித்துவிட்டு பள்ளிவாசலை விரிவாக்கி விட்டார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த சிறிய சிறிய மாநிலத்திற்கெல்லாம் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்குகின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் அந்த பெண்மணி வந்து முறையிடுகின்றார்கள், அந்த இடத்திலே என்னுடைய வீட்டை இடித்துவிட்டு எனக்குண்டான அவர்கள் தொகையை கொடுத்து விட்டார்கள் என்பதாக கூறுகின்ற பொழுது அந்த நேரத்திலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நீங்கள் அப்படி செய்வது தவறு, அவர்கள் அனுமதி கொடுத்தாலே தவிர அனுமதி இல்லாமல் நீங்கள் செய்தது தவறுதான் என்பதை அவர்களுக்கு உணர்த்தும் வண்ணமாக ஹஜ்ரத் அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார்கள். நீங்கள் அந்த இடத்தை இடித்துவிட்டு அவர்களுக்குண்டான அந்த வீட்டை அந்த இடத்தில் நீங்கள் கட்டி கொடுக்க வேண்டும் என்ற அந்த தீர்ப்பை கடிதமாக எழுதி அவர்களுக்கு அனுப்பியதாக வரலாறு குறிக்காட்டுகின்றது. இப்படி யாருடைய அதிகாரம் இல்லாமல், யாருடைய அடுத்தவருடைய பராமரிப்பு கூட அந்த இடமாக இருந்தால் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் இடிக்கவோ இடம் மாற்றவோ யாருக்கும் எந்தவித அனுமதியும் இல்லை என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறை இப்படித்தான் இருந்தது. யாருடைய சொத்துக்கும் நாம் ஆசைப்படவில்லை, யாருடைய விஷயத்திலும் நாம் நம்முடைய தேவையை அதிலே புகட்டவில்லை. மாறாக இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த நியதிகளை ஒவ்வொரு இஸ்லாமியனும் சரியாக பேணி பாதுகாத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இஸ்லாத்தை பல வகைகளிலே நாம் குழப்ப வேண்டும், அவர்களுக்கு மத்தியிலே பல கலவரங்களை தூண்ட வேண்டும் என்ற நோக்கிலே இன்றைய மத துறவேசிகள் பலவிதமான சச்சரவுகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பதை இன்றளவில் நாம் காணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகின்றான் அல் குர்ஆன் ஷரீஃபில், அந்த நேரத்தில் அந்த அக்கிரமக்காரர்களை நாம் தடுத்து நிறுத்தாவிட்டால், ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலும் மற்ற நபிமார்கள் காலத்திலும் இஸ்லாத்திற்கு எதிரிகள் இருந்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இஸ்லாமிய எதிரிகள் இருந்தாலும் அந்த நேரத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எப்படி தடுத்து நிறுத்தினான் என்பதை அழகாக அல் குர்ஆன் ஷரீஃபிலே குறிக்காட்டுகின்றான். நான் அவர்களை தடுத்து நிறுத்தாதிருந்தால் இன்று வரையிலும் எந்தவித கிறிஸ்துவ ஆலயங்களும், எந்தவித இந்துக்கள் வழிபடக்கூடிய ஆலயங்களும், இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய ஆலயங்களும் ஒன்றுமே இந்த உலகத்திலே தரிபட்டு இருக்காது என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தெளிவாக குர்ஆன் ஷரீஃபிலே உணர்த்தி காட்டுகின்றான். ஆக அக்கிரமக்காரர்கள், அழிச்சாட்டியம் செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காலத்திலும் தோன்றிக்கொண்டேதான் இருப்பார்கள். அந்த சச்சரவுகள், சண்டைகள், அழிச்சாட்டியங்கள் வருகின்ற பொழுது நம்முடைய உரிமையை நாம் நிலைநாட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதைத்தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவன் அறிவிக்கக்கூடிய இந்த ஆயத்தில் இருந்தும் நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம்முடைய இடத்தை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். நாம் வணங்கக்கூடிய இடங்களை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்வோம். நாம் வணங்கக்கூடிய இடங்களை பரிசுத்தமானவர்களாக, மறுமணம் உள்ள இடங்களாக நாம் ஆக்கிக்கொள்வோம் என்பதைத்தான் இந்த இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. அப்படிப்பட்ட அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோமேயானால் நிச்சயமாக நாமும் பாதுகாக்கப்படுவோம்,
அதுபோன்று நம்முடைய வணக்க ஸ்தலங்களும் பாதுகாக்கப்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிது நபவியை விரிவுபடுத்தாமல் அப்படியே விட்டுவிட்ட பின்னால் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலே மக்கள் தொகை அதிகமானதின் காரணமாக அவர்கள் விரிவுபடுத்த நினைத்தார்கள். அந்த நேரத்தில் பகிரங்கமான ஒரு அறிவிப்பை விடுத்தார்கள். இந்த இடத்தில் யாருடைய இடங்கள் எல்லாம் இருக்குகின்றதோ அவர்களெல்லாம் இந்த அரசவையிலே கூறி அந்த இடத்திற்குண்டான வெகுமதி உண்டான பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அறிவிப்பு செய்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அத்தனை பேரும் அவருடைய இடத்தை பள்ளிவாசலுக்காக கொடுத்து விட்டார்கள். ஹஸ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தவிர அவர்கள் அந்த நேரத்தில் ஊரில் இல்லை. இருந்தாலும் அந்த இடத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்குகின்ற பொழுது அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நான் இடத்தை தரமாட்டேன் என்பதாக கூறிவிட்டார்கள். இறுதியாக அவர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய நீங்கள் அல்லாஹ்வுக்காக அந்த இடத்தை கொடுத்தீர்களே ஆனால் மறுமையிலே நான் உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு இடத்தை தர பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்ற சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை அவர்கள் உணர்ந்து பிற்காலத்திலே அவர்கள் தன்னுடைய இடத்தை இலவசமாகவே ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே மஸ்ஜித் நபவியை விரிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்பதற்காக ஒப்படைத்ததாக வரலாறு கூறி காட்டுகின்றது. இப்படித்தான் ஒவ்வொரு மஸ்ஜிதுகளும் பல முன்னோர்கள் நல்லோர்கள் அவர்களுடைய அந்த அன்பளிப்பின் காரணமாக அவர்கள் செய்த அந்த வக்ஃபின் காரணமாக ஒரு சிலர்கள் செய்த வசியத்தின் காரணமாகத்தான் இதுபோன்ற இறை ஆலயங்கள் உருவாகி இருக்குகின்றன. அந்த ஆலயங்கள் இன்றளவிலும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்திய வரலாற்றிலே அந்த ஒவ்வொரு இல்லங்களையும் பாதுகாக்கப்படும் என்ற அரசியல் சாசனம் இருந்தாலும் பலவிதமான அந்த இடிபாடுகள் நடக்கக்கூடிய அந்த நேரங்களை நாம் பார்க்குகின்ற பொழுது நம்முடைய உள்ளங்கள் கண்ணீரால் சொட்டக்கூடிய நிலைமைதான் ஏற்படுகின்றது. இதுபோன்ற நிலைமை ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் நம்முடைய உரிமையை நாம் நிலைநாட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் உறுதியாக நம்முடைய உள்ளத்தில் ஏற்றிக்கொண்டு அல்லாஹும் அவனுடைய ரசூலும் எந்த அடிப்படையில் நம்மை வாழ சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோமேயானால் நிச்சயமாக இந்த உலகத்திலே நாமும் சரி நம்முடைய குடும்பங்களும் சரி நம்முடைய சந்ததியினரும் சரி எந்தவித ஆபத்துகளிலும் சிக்கிக்கொள்ளாமல் பாதுகாக்கப்படுவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட உன்னதமான சமுதாயமாக நம் அனைவர்களும் வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் கிருபை செய்து தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.